பிரம்மரிஷி பிதாமகர் பத்ரிஜி மற்றும் சொர்ணமாலா மாதா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பாடி, மைண்ட், சோல், உடல், மனம் மற்றும் ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அண்டமே பிண்டம், பிண்டமே அண்டம் என்ற தத்துவத்தின்படி இந்த மனித உடலானது ஐம்பூதங்களால் ஆனது. இந்த பிரபஞ்சம் எப்படி பஞ்சபூதங்களால் ஆனதோ அதே போல் இந்த மனித உடலும் பஞ்சபூதங்களான 5 கூறுகளால் கட்டமைக்கப்பட்டது. பிரபஞ்சத்தில் ஓடும் அதே ஆற்றல் மனித உடலிலும் ஓடுகிறது. இதை யோகா, தியானம் மற்றும் பிராணாயாமம் ஆகியவற்றால் பிரபஞ்ச சக்தியுடன் இந்த உடலை இணைக்க உதவுகிறது. பஞ்சபூதங்கள் எப்படி நம் உடல் கூறுகளை கட்டமைக்கின்றது என்பதை பார்க்கலாம். மண், மண்ணோடு பஞ்சபூதங்கள், அதாவது மண்ணோடு மண் சேரும்போது எலும்பு உருவாகிறது. நம்முடைய உடல் பாகங்களில் ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு செயலும் எவ்வாறு நிகழ்கிறது என்றால் இந்த பஞ்சபூதங்களின் அடிப்படையில்தான் நடக்கின்றது. மண்ணுடன் பஞ்சபூதங்கள் சேரும் பொழுது உறுப்புகள் உருவாகின்றன. மண்ணோடு மண் சேரும் பொழுது எலும்பும், மண்ணோடு நீர் சேரும் பொழுது தசையும், மண்ணோடு நெருப்பு சேரும் பொழுது தோலும், மண்ணோடு வாயு சேரும் பொழுது நரம்பும், மண்ணோடு ஆகாயம் சேரும் பொழுது மயிரும் உண்டாகிறது. இது மண்ணினுடைய கூறு. அதே போல நீரின் கூரை எடுத்துக்கொண்டால் நீரோடு பஞ்சபூதங்கள் சேரும் பொழுது இரத்தம், கொழுப்பு, சிறுநீர், உமிழ்நீர் மற்றும் மூளை இந்த மாதிரி உருவாகிறது. நெருப்புடன் பஞ்சபூதங்கள் சேரும் பொழுது பசி, தாகம், தூக்கம் மற்றும் ஆசை, சோம்பல் இந்த மாதிரி உருவாகிறது. காற்றோடு பஞ்சபூதங்கள் சேரும் பொழுது ஓடல், நடத்தல், நிற்றல், அமருதல், படுத்தல் இந்த மாதிரியான செயல்கள் உண்டாகிறது. ஆகாயத்தோடு இந்த பஞ்சபூதங்கள் ஒன்று இணையும் பொழுது, ஒன்று சேர்க்கும் பொழுது காம, குரோத, லோப, மோக, மதம் இவைகள் உண்டாகின்றது. இந்த பஞ்சபூதங்கள்
உயிருள்ள உயிரற்ற எல்லாவற்றிலும் இந்த பஞ்சபூதங்களின் சேர்க்கை உண்டு. அவை இல்லாமல் எந்த பொருளும் எந்த சிருஷ்டியும் இல்லை. இந்த பிரபஞ்சத்துல எதை எடுத்தாலும் அதுல பஞ்சபூதங்கள் அவற்றினுடைய கூறுகள் இருக்கும். இந்த பஞ்சபூதத்தினுடைய அந்த சிறப்பினால்தான் நம்முடைய முன்னோர்கள், ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள் அனைவருமே தெய்வ வடிவங்களாக வணங்கி வந்தார்கள். பஞ்சபூத ஸ்தலங்கள் இவ்வாறுதான் உருவானது. பஞ்சபூத ஸ்தலம் காஞ்சிபுரம் மண் தத்துவத்தை கொண்டது. திருவானைக்கால் நீர் தத்துவத்தை கொண்டது. திருவண்ணாமலை நெருப்பு தத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. காளஹஸ்தி வாயு தத்துவம், சிதம்பரம் ஆகாய தத்துவம். இது ஏதோ ஒரு மத சம்பந்தப்பட்டது கிடையாது. இது ஒரு அற்புதமான வாழ்க்கை முறையாகும். நம்முடைய ஒரு பாத்திரமோ இல்லை வேறு எதையாவது சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு இந்த பஞ்சபூதங்கள் வேண்டும். பஞ்சபூதங்கள் துணையின்றி அந்த தூய்மை என்பது கிடைக்காது. நீரால் தூய்மைப்படுத்துகிறோம், நெருப்பால் தூய்மைப்படுத்துகிறோம், காற்றால் தூய்மைப்படுத்துகிறோம். இப்படி இந்த பஞ்சபூதங்கள் இல்லாமல் தூய்மைப்படுத்த முடியாது. அதேபோல் இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடலானது அந்த இறை நிலையை அடைய வேண்டும் என்றால் இந்த பஞ்சபூதங்களின் ஒரு துணை, ஏதாவது ஒரு சக்தியை பிடித்து கொண்டு நாம் செயல்படும் பொழுது இறைவனை அடையலாம். எத்தனையோ தியான முறைகள், பஞ்சபூதங்கள் அடிப்படையில் தியான முறைகள் உண்டு. அந்த பஞ்சபூத தியானத்தில் ஏதாவது ஒன்றை, ஒரு காற்று தியானமோ நெருப்பு தியானமோ எதையோ ஒன்று நாம் அந்த தியானத்தை சரியாக முறையாக பயிற்சி செய்து வந்தால் அந்த இறைநிலையை அடையலாம். இந்த மனித உடல், அதாவது மனித ஆத்மாவை சுற்றி 5 கோஷங்கள் எப்படி ஒரு படிகளாக உரைகளாக இருக்கின்றது. அவை ஒவ்வொன்றும் ஒன்றை ஒன்று இயக்கிக் கொண்டு வரும். இந்த 5 கோஷங்கள் எனப்படும் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இதுதான் தமிழில் உணவு உடல், மூச்சு உடல், மன உடல், அறிவு உடல், ஆனந்த உடல் என்கிறோம். அதாவது இன்ப உடல் என்கிறோம். இந்த உடல் ஒன்றை ஒன்று இயக்கி வருகிறது. உணவு உடலை
மூச்சு உடல் இயக்குகிறது. மூச்சு உடலை உணர்வு உடல், அதாவது மன உடல் இயக்குகிறது. இந்த உணர்வு உடலை அறிவு எனும் உடல் இயக்குகிறது. இந்த அறிவு எனும் உடலை இன்ப உடல், அதுக்கு மேலாக இருக்கும் இன்ப உடல் இயக்குகிறது. இந்த இன்ப உடலை இம்மை இன்ப உடல் இயக்குகிறது. இந்த இம்மை இன்ப உடலை அதற்கும் மேலாக இருக்கும் மறுமை இன்ப உடல் இயக்குகிறது. இப்படி ஒன்றை மற்றொன்று இயக்கிக் கொண்டே இருக்கின்றது. இந்த இம்மை மறுமை அதையும் தாண்டி பேரின்ப உடல் இயக்குகிறது. இந்த பேரின்ப உடல்தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக விளங்கும் திருவருள், இறைவன். அதுதான் மனிதனையும் மற்ற உயிர்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கும் ஒரு அருள் வடிவம். இம்மை என்பது இப்பொழுது நாம் இந்த பிறவியில் இருக்கும் இக வாழ்வை பற்றியது. மறுமை என்பது நாம் இறந்த பிறகு உண்டாகும் மறு வாழ்வை பற்றியது. திருவள்ளுவர் இந்த இம்மை மறுமையை பற்றி சிறப்பாக விளக்குவார். இம்மையில் செய்யும் அறநெறிகள் மறுமையில் நற்பலனை தரும் என்கிறார். நாம் இந்த பிறவியில் செய்யும் ஒவ்வொரு தர்மங்கள், தர்ம வழியில், ஞான வழியில் நடக்கும் பொழுது நாம் இதை கடுத்த பிறவியில் நற்கதியை அடைவோம் என்கிறார் திருவள்ளுவர். உடல் என்பது ஒரு அற்புதமான கருவி. எதையுமே நாம் சரியான முறையில் பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே ஒரு சமநிலையில் இருக்க வேண்டும். சமநிலை மாறினால், இழந்தால் பாதிப்புகள் உண்டாகும். ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கிறது, அதை நாம் ஆத்மா என்று வைத்துக் கொள்வோம். அந்த டிரான்ஸ்ஃபார்மிலிருந்து நாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கரண்ட் சப்ளை பெறும் பொழுது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கரண்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த கரண்ட் பாக்ஸ் வழியாக ஒயர் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கும் உபயோக பொருட்கள், ஃபேன், எலக்ட்ரிக் பொருட்கள், ஃபேன், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, இந்த மாதிரி உபகரணங்களை நாம யூஸ் பண்றதுக்கு அந்த கரண்ட் என்பது மூலதனமா இருக்கு. நம்ம கண்ணுக்கு புலப்படும் அந்த கருவிகள், ஃபேன், லைட், டிவி, இவையெல்லாம் உடல் என்று வைத்துக் கொண்டால் அந்த ஒயர்
இருந்து பாஸ் ஆகும் அந்த கரண்ட் தான் மனம். அந்த கரண்ட் சப்ளை சரியாக இருந்தால்தான் எல்லா கருவிகளும் சீராக இயங்கும். அந்த சப்ளை நின்னுடுச்சுன்னா எந்த ஒரு கருவியும் இயங்காது. அந்த மாதிரி தான் மனம் சீராக இருக்க வேண்டும். மனம் என்ன குவியல்களோடு இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சீராக இருக்காது. ஏனென்றால் நமக்குள் தேவையற்ற எண்ணங்களால் அதிகப்படியான சக்தி விரயமாகிறது. தேவையற்ற பணிகளால், தேவையற்ற பேச்சால், தேவையற்ற எண்ணங்களால் உதவாத வீண் பேச்சுக்களால் நாம் அன்றாடம் நம்முடைய ஆற்றலை இழந்து கொண்டிருக்கின்றோம். ஃபுல் கரண்ட் இருந்தால்தான் எந்த ஒரு கருவியும் எந்த ஒரு செயலும் செய்ய முடியும். இல்லை என்றால் அந்த பொருட்கள் பாழாகிவிடும். நம்முடைய உடல் மனம் ஒரு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு சரியான தியானத்தை நாம் கைப்பிடிக்க வேண்டும். நாம் எவ்வாறு சம்பாதிப்பது, நம்முடைய வாழ்க்கையை ஓட்டுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு எவ்வாறு பணம் அவசியமோ, நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு எவ்வாறு பணம் அவசியமோ, நாம் இந்த உடலோடு வாழ்வதற்கு தகுதியாக இருப்பதற்கு ஆற்றலும் அவசியமாகிறது. சம்பாதித்து வைத்த காசை சரியான முறையில் பயன்படுத்தினால் அந்த பணத்தினுடைய அருமை, அதனுடைய வேல்யூபிள் தெரிஞ்சு எதுக்கு எப்படி எங்கு செலவிழுக்க வேண்டும் என்று தெரிஞ்சு செலவழிச்சிங்களன்னா அந்த பணம் சேமிக்கப்படும். இன்னும் வேற உபயோகமானவற்றிற்கு அது உதவும். அப்படி அல்லாது சம்பாதித்த பணத்தை ஒரே நாளில் கொட்டி தீர்த்து விட்டால் வேஸ்ட். அந்த மாதிரி தான் நாம நல்ல தியானம் பண்ணோம், 4 hours 5 hours தியானம் பண்ணோம், எல்லா கிளாஸ்லயும் எல்லாத்தையும் கேட்டோம், அந்த எனர்ஜியை வாங்கணும். அதுக்கப்புறம் வெளி விவகாரங்களில் நாம் அதிகமாக செயல்படும் பொழுது ஆற்றல் விரயமாகிவிடும். இந்த ஆற்றல் சேமிப்பதற்கு தான் இந்த தியானம், மௌனம். தியானத்தின் மூலம் ஆற்றலை சம்பாதிக்கின்றோம், மௌனத்தின் மூலம் அதை சேமித்து வைக்கின்றோம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் மௌனமாக இருக்கின்றீர்களோ அவ்வளவு ஆற்றல் உங்களுக்குள் தக்க வைக்கப்படும். வெளி உலக தொடர்பு, வெளி உலக விவகாரங்களிலோ நாம் அதிகமாக செயல்படவில்லை.
நான் அமைதியாக இருக்கின்றேன், ஆனால் எனது மனம் எண்ண ஓட்டங்களால் அலைபாய்ந்து கொண்டே இருக்கின்றது. இதன் மூலமாக ஆற்றல் என்பது விரயமாகிறது என்று கேட்டால் அதற்கான விடை ஒரு இனிய சங்கீதத்தை கேட்க வேண்டும். அந்த மனதை நாம் அந்த சுவாசத்தை கவனிக்கும் பொழுது அந்த மனம் அந்த ஓய்வு அடையும். மனதிற்கு வேலை தர வேண்டும். அந்த மனதிற்கு வேலை தரும் பயிற்சி தான் சுவாசத்தை கவனித்தல். மனம் சும்மாவே வெறுமனே உட்காராது. எப்பொழுதும் ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டே இருக்கணும். யாருக்கோ எவருக்கோ ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கும். சும்மா இருக்காது. எழுந்துடு, இப்ப பசிக்குது உனக்கு, போய் சாப்பிடு. அதை சாப்பிடலாம், இதை சாப்பிடலாம், அதை வாங்கலாம், இதை வாங்கலாம், அங்க போகலாம், இங்க போகலான்னுட்டு ஏதோ ஒண்ணு நம்மள ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மனசை நிர்மலமாக்க வேண்டும். அதற்கு அமைதியான சூழலை நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். உலக வாழ்விற்கு பணம் எவ்வளவு அவசியமோ, வாழ்க்கைக்கு எவ்வளவு பணம் என்பது எவ்வளவு முக்கியமோ, நாம் வாழும் இந்த உடல் இந்த ஒரு சக்தியை சேமித்து வைத்தல் என்பதும் அவசியம். இந்த மனம் எப்படி உருவானது? உடல் என்பது பஞ்சபூதத்தால் ஆனது என்று கேள்விப்பட்டோம். மனம் எவ்வாறு உருவானது? எப்படி உருவானது? ஏன் உருவானது? உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த உடல் உயிர் சேரும் பொழுதே மனம் அங்கு தானா வந்துடுது. உடலுக்குள் உயிர் வந்தவுடன் ஒரு தாயின் கருவில் அந்த உயிர், அதாவது அந்த உடல் உயிர் உருவாகும் பொழுதே அந்த மனமும் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்தது. இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த படைப்புல இந்த மனம் என்பது ஒரு அற்புதம். எல்லாமே இந்த உலகத்துல அற்புதம். எதுவே மேலோ இல்லது எதுவோ தாழ்மையோ கிடையாது. ஒரு வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு இந்த மூன்றையும் கலந்து நாம் சாப்பிடும் பொழுது நம்முடைய நாக்கு சிவப்பாக மாறும். இந்த சிவப்பு நிறம் எப்படி உருவானது? வெற்றிலை மூலமாகவா அல்லது சுண்ணாம்பின் வாயிலாகவா அல்லது பாக்கு வாயிலாகவா? வெற்றிலை பச்சை நிறத்தில் இருக்கின்றது. சுண்ணாம்போ வெள்ளை நிறத்தில் இருக்கின்றது. பாக்கு கருப்பு நிறத்தில் இருக்கு. ஒன்றுக்கொன்று சம்பந்தமே இல்லை. எப்படி உருவானது இந்த சிவப்பு நிறம்? அதுதான் இறைவனின் அற்புத படைப்பு. இந்த மனம் என்பது இருப்பதினால்தான் இந்த சிருஷ்டி என்பது உருவாகும். உடல் உயிர் வைத்துக்கொண்டு எந்த சிருஷ்டியையும் படைக்க முடியாது.
பொழுது நான் நாளைக்கு தியானம் வகுப்பை அட்டன் செய்யணும் என்று மனசுல நினைச்சாதான் நாம இங்க இந்த நிமிஷம் உட்கார்ந்து அந்த தியான வகுப்புகளை நாம அட்டன் பண்ண முடியும். அதுக்கு மூல காரணமா இருக்கிறது மனம். நம்மை ஒரு நல் பாதையில் வழி நடத்தி செல்லும். மனம் கொண்டவன் தான் மனிதன் ஆகிறான். அந்த மனம் இருக்கிறதுனால தான் அவனை மனிதன் என்கிறான். விலங்குகளுக்கு மனம் என்பது இல்லை, அதனால் அதை மனிதன் என்று சொல்ல மாட்டார். உணர்வுகள் இருக்கு, அவைகளுக்கு உணர்வுகள் இருக்கு. அடிச்சா வலிக்கும், கத்தும், இந்த மாதிரியான உணர்ச்சிகள் இருக்கு. ஆனால் மனம், பகுத்தறியும் மனம் வேண்டும். இந்த மனம் பகுத்தறியும் மனமாக மாறினால் இந்த மனிதன் மாமனிதன் என்ற நிலைக்கு உயர்வான். நம்மை நாம் அறிந்து கொண்டு தன்னை அறியும் அந்த ஆய்வில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு தான் யார், தான் உடலா அல்லது மனமா அல்லது உயிரா ஆத்மாவா என்ன என்பது நம்முடைய சுய ஆய்வு, ஆத்ம விசாரணை செய்து கொண்டு நல்ல தியான சக்தியோடு இயற்கை வளங்களின் நடுவில் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்ம பிரகாசம் என்பது வெகு விரைவில் வெளிப்படும். ஆத்ம சாட்சாத்காரம் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கை தரமானதாக உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். ஒரு குடம் நிறைய நீரை எடுத்துக்கொண்டு வருகிறீர்கள். அந்த குடத்தில் ஒரு சிறிய ஓட்டை இருந்தாலும் அந்த நீர் அந்த பானைக்குள் நிற்காது. அந்த ஓட்டையின் வழியாக வெளியேறிவிடும். பானைதான் நன்றாக இருக்கின்றதே, ஏதோ ஒரு நீரை எடுத்து வந்து விடலாம் என்றால் அது எதற்கும் பயனாகாது. குடத்தில் நீர் நிரப்ப வேண்டும் என்று ஏதோ ஒன்றை கொண்டு வந்து விடக்கூடாது. கலங்கிய நீர் எதற்கும் பயனாகாது. குப்பைகள் அள்ளி கொட்டிய நீரும் எதற்கும் பயனாகாது. அதை போலத்தான் மனமும் தெளிவாக இருக்க வேண்டும். மனம் தூய நீராக வேண்டும், புனித நீராக வேண்டும். என்ன குவியல்களோடு, தேவையற்ற சிந்தனைகளோடு, ஆலோசனைகளோடு இந்த மனம் இருந்தால் சித்தம் கலங்கிவிடும். நாம என்ன செய்யறோம், ஏது செய்யறோம் நமக்கு தெரியாது. நம்முடைய செயல் முழுமையடையாது.
கடிவாளம் கட்டிய குதிரை மீது நீங்கள் சவாரி செய்தால் நீங்கள் சேரும் இடம், உங்களது இலக்கு வெகு சீக்கிரமாக அழகாக அமையும். அதுவே கடிவாளம் இல்லாத குதிரையின் மீது நீங்கள் சவாரி செய்தால் அது எப்பொழுதோ ஒரு முறை உங்களை தள்ளிவிட்டு செல்லிவிடும். அதுபோலத்தான் கட்டுப்பட்ட மனம் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். மனம் போன போக்கில் நம் வாழ்க்கை நடந்தால் அந்த வாழ்க்கை சீராக அமையாது. துன்பங்களும் துக்கங்களும் சோகங்களும் நிறைந்ததாக அமையும். நமது வாழ்க்கை ராமராஜ்யமாக வேண்டும். ராமராஜ்யம் என்றால் ராமர், பகவான் ஸ்ரீராமர் அவருடைய ராஜ்யத்தை அவர் ஆண்டு வந்தால் எப்படி இருக்கும்? அந்த ராஜ்யமே தர்மமும் அறநெறியும் தானங்களும் எல்லா செல்வ வளங்களும் நிறைந்து இருக்கும். அமைதியும் ஆனந்தமும் தவிர வேற எதையும் பார்க்க முடியாது. ஏற்ற தாழ்வுகள் என்பதே இருக்காது. தூய அன்பும் ஞானமும் சக்தியும் நிறைந்து இருக்கும். அதுதான் ராமராஜ்யம். அந்த ராமராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். ஸ்ரீ ஆஞ்சநேயர் யாருடைய பேச்சை கேட்பார்? ராம பண்டுவான ராம பக்தனான ஆஞ்சநேயர் ஸ்ரீ ராமபிரானின் வார்த்தையை தவிர வேறெவருடைய வார்த்தையும் கேட்க மாட்டார். இங்கு ஸ்ரீராமர் என்பது ஆத்மாவை குறிக்கும். ஆத்மா ராமர். இந்த மனம் எனும் குரங்கை வானவர் தானே, அவர் குரங்கு தானே அந்த ஆஞ்சநேயர். குரங்கு இனத்தை சேர்ந்தவர். ஆனால் அவருடைய அந்த குரங்கின் மனம் பக்குவப்பட்டது. எப்பொழுதும் ராம நாமத்தில் பக்குவப்பட்டது. அப்படி என்றால் இந்த மனம் எனும் குரங்கை வாயுபுத்திரனாக செய்து, அதாவது மூச்சை கவனித்தல் என்ற தியானத்தின் மூலம் ஸ்ரீ ஆஞ்சநேயராக மாற்றி, ஒரு யோகியாக மாற்றி, நம்முடைய மனதை அந்த ஆஞ்சநேயரை ராமருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இந்த மனதை அந்த ஆத்மாவிற்கு அர்ப்பணிக்க வேண்டும். இந்த மனம் எனும் குரங்கை வாயுபுத்திரனாக மாற்றி ஆஞ்சநேயராக உருவாக்கி, அந்த ஆஞ்சநேயர் ராமரிடம் தன்னையே அர்ப்பணித்தார். அதுபோல இந்த மனம் சுவாசம் என்ற வாயுவை
கவனித்து வர வர அந்த செயல் செய்ய செய்ய வாயு புத்திரனாக மாறும். அதன் மூலம் அந்த வாயு புத்திரன், அந்த மனம் ஆன்மாவிற்கு அடிபணியும். ஆன்மாவில் ஒன்றினை. ஆன்மாவிற்கு அடிபணி. மனம் எப்பொழுது ஆன்மாவிற்கு அடிபணிகின்றதோ ஆன்மா அவற்றின் செயல்களை செய்கிறது. ஆன்மா ஒரு செயலை செய்கின்றது என்றால் அதனுடைய அர்த்தம் அற்புதமான செயல், அற்புதமான வாழ்க்கை உண்டாகும். சரியான எண்ணம், சரியான செயல், சரியான சொல், இவைகள் ஆன்ம நிலையில் இருக்கும் பொழுது நடக்கும். அது எப்பொழுது? எப்பொழுதெல்லாம் மனம் காலியாகின்றதோ, வெற்றிடம் ஆகின்றதோ, மனம் எப்பொழுது வெற்றிடம் ஆகின்றதோ அப்பொழுது இந்த மனம் ஆன்மாவின் வார்த்தைகளை கேட்டு நடக்கும். மனம் வெற்றிடமாக வேண்டும். எண்ணங்கள் குவியலோடு, எண்ண அலைகளோடு இருந்தால் மனம் ஆன்மாவை சென்றடையாது. ஆன்மாவையே மறைத்து விடும். எவ்வாறு ஒரு நல்ல நீரை குப்பைகள் சூழ்ந்து கொண்டு அந்த நீரின் தன்மையே மறைத்து விடுகின்றதோ அதை போல இந்த ஆன்மாவை மனம் எனும் மாயை மறைத்து விடுகிறது. மாய திரை ஒன்றை போட்டு விடுகிறது. அஞ்ஞான இருள் சூழ்ந்து விடும். ஒரு தீபச்சுடர் எரிந்து கொண்டிருக்கின்றது. அது அந்த அறை முழுவதும் அந்த பிரகாசத்தை நிரப்பிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அந்த தீபத்தை ஒரு கட்டை அல்லது இரும்பு பெட்டிக்குள் வைத்தால் அந்த ஒளியானது அந்த அறையை நிரப்பும் முடியாது. அதை போலதான் இது. இந்த மனமானது எண்ணங்களின் ஓட்டத்தால் ஒரு தடையை ஆன்மாவிற்கு ஒரு தடையாக நின்று விடுகிறது. அதற்கு மேல் நம்மால் யோசிக்க முடியாது. இந்த தடை, இந்த திரை விலகினால் அந்த ஆத்மாவினுடைய தரிசனம், ஆன்ம நிலையிலிருந்து செயல்படும் அந்த ஆற்றல் நமக்கு ஆன்ம ஆற்றல் கிடைக்கும். எப்பொழுதெல்லாம் சக்தி இல்லையோ, சக்தி குறைகிறதோ, மனம் எப்பொழுது ஆன்மாவின் பேச்சை கேட்கவில்லையோ அப்பொழுது நாம் சரியான வழியில் இல்லை என்று அர்த்தம். நம் மனம் தடுமாறி உள்ளது என்று அர்த்தம். குரங்கு ராமரின் பேச்சை கேட்காது. குரங்கு மனமாகிய இந்த மனம் ஆன்மாவின் பேச்சை கேட்காது. மனம் பக்குவம் பட வேண்டும். ஆற்றல் நிரம்பி இருந்தால்தான் மனம் அமைதி அடையும். எப்பொழுது மனதில் குழப்பமும் வேதனையும் சோகமும் நிறைந்திருக்கின்றது என்றால் உங்களுக்குள் ஆற்றல்
குறைவாக உள்ளது என்று அர்த்தம். இந்த மனம் செய்யும் அந்த ஒரு சோர்வினால் அந்த மனதின் தாக்கம் உடலையும் தாக்கிவிடும். அந்த மனதின் சோகம் உடலையும் தாக்கும். உடல் உபாதைகள் வருவதற்கு காரணம் மனமும் ஒரு காரணமாக விளங்குகிறது. மனம் செம்மையானால் வாழ்க்கை செம்மையாகும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்றார் திருவள்ளுவர். இந்த நோய்க்கு மூல காரணமாக விளங்குவது நம்முடைய மனம். அந்த மனம் ஒருநிலைப்படுத்த வேண்டும். மனம் காலியாக வேண்டும். அப்பொழுது நம் உடலிலும் மனதிலும் ஆற்றல் நிரம்பி இருக்கும். ஒவ்வொரு நொடியும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்மிடம் அந்த மனம் இருக்க வேண்டும். அந்த மனதை நம்மிடமே வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நாம் முதலில் யோகியாக வேண்டும். நாம் யோகியாக மாறினால்தான், ஒரு தியான சக்தியாக மாறினால்தான், தியானிகளாக மாறினால்தான் யோகியாக முடியும். ஒரு யோகியால் மட்டுமே மனதை தனக்குள் வைத்துக் கொள்ள முடியும். அப்பொழுது அந்த மனம் பரிபக்குவம் அடையும். நாம் அனைவரும் ஒவ்வொரு கணமும் நம்மிடம் நாம் இருக்க வேண்டும். நம்மோடு நாம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய மனம் நம்மிடம் இருக்க வேண்டும். அது எப்படிங்க வேற எங்கன்னா போயிடுதா? போகும். நாம் இந்த கிளாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இதை கவனிக்கிறோமா அண்ணா? நம்முடைய சிந்தனைகள் வேற எங்கேயோ இருக்கும். அடுத்து நாம என்ன செய்யணும்? அந்த மனதை பிரசன்ட்ல வரணும். இப்பொழுது இந்த பிரசன்ட்ல நிக்க வைக்கணும். அதற்கு தியானம் அவசியம். அனைவரும் தியான யோகியாக விளங்கினால்தான் வாழ்க்கை சிறப்புடையதாக அமையும் என்று கூறி நன்றி. அனைவருக்கும் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.